அறிக்கை விசுவாசத்தின் உயிருள்ள சாட்சி. அன்பான கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளுக்கு, இன்று நாம் சிந்திக்கப் போகும் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய உண்மை அறிக்கை கன்ஃபெஷன் பற்றியது. வேதாகமத்தின் பார்வையில் அறிக்கை என்பது சாதாரணமாக வார்த்தைகளை சொல்லுவதல்ல. அது தேவன் தமது வார்த்தையில் கூறியதை நம் வாயால் உறுதிப்படுத்துவது. அது தேவனுடைய சத்தியத்திற்கு நாம் சாட்சி சொல்லும் ஒரு விசுவாசச் செயல். வேதாகமம் எபிரேயர் 4:14 நம்முடைய விசுவாச அறிக்கையை உறுதியாக பற்றிக் கொள்ளும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். மேலும் எபிரேயர் 10:23 வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்பதற்காக நாம் அசைக்கப்படாமல் நம்முடைய அறிக்கையை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அறிக்கை என்பது என்ன? அது தேவன் சொல்வதை சொல்லுவது. அது தேவனுடன் உடன்படுவது. அது வேதாகம சத்தியங்களை நம் வாழ்க்கையில் அறிவிப்பது. நாம் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடும்போது அது வெறும் ஒலி அல்ல, அது விசுவாசத்தின் செயலாகிறது. அது நம் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்தும் சக்தியாகிறது. அன்பானவர்களே, அறிக்கை இல்லாமல் உடைமை இல்லை என்பது ஒரு ஆழமான ஆவிக்குரிய உண்மை. நாம் உள்ளத்தில் விசுவாசித்தாலும் அதை வாயால் உறுதிப்படுத்தாவிட்டால் அதன் பலனை அனுபவிக்க முடியாது. பிலேமோன் 1:6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள் இருக்கும் எல்லா நன்மைகளையும் நீங்கள் அறிந்து கொள்வதினால் உங்கள் விசுவாசத்தின் அறிவிப்பு பயனுள்ளதாக மாறும். இதன் அர்த்தம் என்ன? நாம் கிறிஸ்துவில் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை அறிந்து அதை அறிவிக்கும்போது அந்த அறிவிப்பு வல்லமையாக மாறுகிறது. ஆனால் இதற்கு எதிரியானது என்ன? சந்தேகம். யாக்கோபு 1:6-7 சந்தேகப்படுகிறவன் கடலில் அலை போல அசைந்து கொண்டிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவன் கர்த்தரிடமிருந்து எதையும் பெறமாட்டான். அதனால் நம்முடைய அறிக்கை நிலைத்ததாக இருக்க வேண்டும். சங்கீதம் 107:2 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவ்வாறு சொல்லட்டும் என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் சங்கீதம் 70:4 தேவன் மகிமைப்படுத்தப்படட்டும் என்று தொடர்ந்து சொல்லட்டும் என்று அழைக்கிறது. அன்பானவர்களே, நாம் என்ன பேசுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கின்றன. யோவான் 6:63. தேவனுடைய வார்த்தை ஜீவன். நாம் அதை அறிக்கையிடும்போது நம் வாழ்க்கையில் ஜீவனை பேசுகிறோம், நம் குடும்பத்தில் ஜீவனை பேசுகிறோம், நம் சூழ்நிலைகளில் மாற்றத்தை அறிவிக்கிறோம். இதுதான் இயேசு கூறிய நிறைவான ஜீவன், வெற்றி, சுகம், சமாதானம், வல்லமை நிறைந்த வாழ்க்கை. ஆனால் இந்த ஜீவ வார்த்தைகளை பேசுவதற்கு நாம் தொடர்ந்து தேவனுடைய சந்நிதியில் நிரப்பப்பட வேண்டும். யோவான் 6:68 பேதுரு சொன்னது போல, கர்த்தாவே, நாங்கள் யாரிடம் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கின்றன. அன்பானவர்களே, நாம் தினமும் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புவோம். அதை நம் இதயத்தில் நிரப்புவோம். அதை நம் வாயால் அறிக்கையிடுவோம். நாம் பேசும் வார்த்தைகள் நம் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. இறுதியாக, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடும்போது அது உங்கள் இதயத்தில் ஆழமாக பதியட்டும். அது உங்கள் வாழ்க்கையில் பலனளிக்கட்டும். அது உங்கள் வாயிலிருந்து வெளியேறி இந்த உலகில் ஜீவனாக பாயட்டும். ஆமீன். இப்படிக்கு கிறிஸ்துவுக்குள் உங்கள் சகோதரன் மா லோகராஜா, ஆஸ்திரேலியா.